மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே முதலமைச்சர் விஜய் நடிப்பில் ஜனநாயகன் திரைப்படம் இன்று வெளியான நிலையில் தற்பொழுது மீண்டும் இணையதளத்தில் ஜனநாயகன் லீக் ஆகியிருக்கிறது என்ற ஒரு அதிர்ச்சி தகவலை முக்கிய செய்தியாக நம்ம பார்க்கிறோம். மீண்டும் இணையதளத்தில் வெளியாகி அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது ஜனநாயகன். வினோத் இயக்கத்தில் முதலமைச்சர் விஜய் நடிப்பில் வெளியான ஜனநாயகன் திரைப்படம் கடந்த ஏப்ரல் மாதமே இணையதளத்தில் லீக் ஆன நிலையில் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்தது. தொடர்ந்து பல்வேறு கைது நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது. இந்த நிலையில மிக நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இன்று திரைப்படம் திரையரங்குகளில் வெளியான நிலையில மறுபடியும் இணையதளத்தில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகி அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இணைகிறார். சாலமன் வணக்கம், விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் இன்று நாடு முழுவதும் படம் ரிலீஸ் ஆகி பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த நிலையில இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி 3 ஷோக்கள் மட்டும் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில இதோட அன்எடிட்டட் வெர்ஷனான, அதாவது முன்னதாக கசிந்த அதே திரைப்படம் தற்போது மீண்டும் வலைத்தளங்கள்ல கசிந்து மிகவும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு ஏற்கனவே இந்த திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படமானது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக திட்டமிடப்பட்டு அதன் பின்னர் சென்சார் பிரச்சனை காரணமாக அது கிடப்பில போடப்பட்டுதான் இன்று ரிலீஸ் ஆனது. அப்போது இந்த வலைதளங்கள்ல இந்த திரைப்படம் திருட்டுத்தனமாக வெளியானது தொடர்பாக ஏற்கனவே தமிழக சைபர் கிரைம் போலீசார் இது தொடர்பாக மொத்தம் 19 நபர்களை கைது செய்தனர். மேலும் இதுல இந்த திரைப்படம் வெளியான வலைதளங்கள் மற்றும் டெலகிராம் லிங்குகள் என பல்வேறு லிங்குகள் ஆனது முடக்கப்பட்டது. குறிப்பாக இந்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியிட்ட அனைத்து லிங்குகள் மற்றும் வெப்சைட்டுகள் அதே போன்று டெலகிராம் லிங்குகளும் முடக்கப்பட்ட நிலையில தற்போது இந்த திரைப்படத்தோட அன்எடிட்டட் வெர்ஷன் இன்று வெளியான நிலையில படம் ரிலீஸ் ஆன நிலையில தற்போது மீண்டும் 3 ஷோக்கள் நிறைவடையாத நிலையில மீண்டும் அந்த அன்எடிட்டட் வெர்ஷன் ஆனது வலைதளங்கள்ல வெளியானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே சைபர் கிரைம் போலீசாரால் ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தை இணையதளத்துல 1,20,00,000 பேர் திருட்டுத்தனமாக வெளியான திரைப்படத்தை பார்த்ததாகவும் இது தொடர்பாக லிங்குகள் அளிக்கப்பட்டிருந்த நிலை மீண்டும் இந்த திரைப்படம் அன்எடிட்டட் வெர்ஷன் ஆனது தற்போது வெளியாகி இருப்பது பெரும் ரசிகர்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.